வணக்கம் மக்களே. அது வெற்றி கழகம் இல்லை, வெற்று கழகம்னு சொல்லி நடிகர் விஜயை வம்புக்கு இழுத்த கடம்பூர் ராஜு அவர்கள் தூத்துக்குடியில் நடந்த இந்த அதிரடியான சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாத்திக்குளத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சுமார் 500 நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களோட முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. கட்சி ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலே இவங்க இவ்வளவு பேர் விலகியது தாவேகா வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. புதிய உறுப்பினர்களை வரவேற்று பேசுகின்ற கடம்பூர் ராஜு அவர்கள் நடிகர் விஜயோட கட்சி ஒரு வெற்றி கழகம் இல்லை, அது வெறும் வெற்று கழகம்னு சொல்லி ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய்க்கு அரசியல் வேண்டான்னு சொல்லியும் அவர் திரும்பவும் சினிமாவுக்கே திரும்புகிறது தான் நல்லதுன்னு சொல்லியும் அவர் ரொம்ப காரசாரமாக பேசியிருக்காங்க. நடிகர் விஜய் திரும்பவும் நடிக்க வந்தால் அவங்களோட திரைப்படங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வெளிவரதை அதிமுக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான வாக்குறுதியை அவங்க கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயோட அரசியல் வருகையை தொடக்கத்திலேயே அதிமுக ரொம்ப கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறது. வரும் நாட்களில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களை குறி வச்சு தான் நகர்ப்புறங்களில் ஒரு முன்னிலையை பெற துடிக்குதுன்னே சொல்லலாம். இங்கிட்ட நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியங்கிற கொள்கையை முழக்கத்தோட ஒவ்வொரு தேர்தலையும் தன்னோட வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இந்த முறை இதனால தான் நகரங்களில் இருக்கிற மக்கள் ஒரு மாதிரியும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வேறு மாதிரியும் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னே சொல்கிறாங்க. இந்த ரெண்டு முரண்பட்ட வாக்களிக்கிற முறைகளே 2026 யார் அரியணை ஏறுவாங்கிறத தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி மூத்த அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் 2026 தேர்தலுங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் களத்தோட அடிப்படை அமைப்பையே மாற்றி அமைக்கிற ஒரு போர்க்களமாக அமைய போதுன்னே சொல்லலாம். அதே போல் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையிலான அதிமுக தன்னோட பலமான அடிமட்ட கிளை கட்டமைப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வாக்குறுதிகள் மூலமாக தான் கிராமப்புறங்கள்லேயும் தன்னோட செல்வாக்கை திரும்பவும் நிலைநாட்ட போராடிக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். பாரம்பரியமாக கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த இரட்டை இலை மற்றும் உதயசூரியன் விசுவாசிகளை உடைக்கிறது புதிய கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இதனால் சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் திமுக ரொம்ப வலுவாக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.